வணக்கம். இன்னைக்கு நாம 2 முக்கியமான கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி வந்த அப்டேட்ஸ கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். நீங்க ஷேர் பண்ண நோட்ஸ பார்த்தா, ஒண்ணு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இன்னொன்னு ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஆமா. இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டுமே ஒரே மாதிரி தொழில்நுட்பத்தை வச்சு வேலை செய்தாலும், அதோட நோக்கம் நேர் எதிரா இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுது. இன்னொன்னு தகுதி இல்லாதவங்கள வடிகட்டி வெளியேத்த முயற்சி பண்ணுது. கரெக்ட். இதுதான் இன்னைக்கு நம்ம பேச்சோட மையப்புள்ளி. ஒரு திட்டம் எப்படி விரிவடையுது, இன்னொரு திட்டம் எப்படி இறுக்கமாக்கப்படுது. இந்த மாற்றங்களால மக்களுக்கு என்ன நன்மை, என்ன சவால்? இதத்தான் இன்னைக்கு நாம முழுசா அலச போறோம். சரி, முதல்ல எல்லாரையும் உள்ளடக்க முயற்சி பண்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த திட்டத்துல வந்திருக்கிற முதல் நல்ல செய்தி, ரிஜெக்ட் ஆனவங்க மேல்முறையீடு செய்யலாங்கிறது. இது பலருக்கும் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது. இது அரசாங்கம் தாராள மனசோட கொடுக்கிற ஒரு வாய்ப்பா, இல்ல ஆரம்பத்துல அவங்க செஞ்ச தப்ப சரி பண்ற ஒரு நடவடிக்கையா? நீங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி. இது வெறும் ஒரு வாய்ப்பு மட்டும் இல்ல. இது ஒரு கோர்ஸ் கரெக்ஷன். அதாவது தவறுகளை திருத்திக் கொள்ளும் ஒரு செயல்முறை. தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்ட நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு நியாயமான தீர்வு. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள்ல, அதாவது ஆர்டிஓ ஆபீஸ்ல அவங்க அப்பீல் பண்ணலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அது? அப்பீல் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு காரணத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். எஸ்எம்எஸ் மூலமா காரணம் வந்திருக்கும். அதை வச்சு அது தவறான காரணம்னு நிரூபிக்க முடிஞ்சா மட்டும்தான் மேல்முறையீடு பண்றதுல அர்த்தம் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் தப்புகளை சரி செய்து, இன்னொரு பக்கம் இந்த திட்டமே பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு. ஏற்கனவே 1,13,00,000 பேர் இருந்தாங்க. இப்போ புதுசா ஒரு 17 லட்சம் பெண்களை சேர்த்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை! ஆமா, இது சாதாரண விஷயம் இல்ல. இதுல கவனிக்க வேண்டிய அரசியல் மற்றும் பொருளாதார பார்வை ஒண்ணு இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத பத்தி பேசும்போது, எதிர்காலத்துல இந்த உரிமை தொகை உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? ஆமா. இது என்ன காட்டுதுன்னா, அரசாங்கம் இத ஒரு தேர்தல் காலத்து வாக்குறுதியா மட்டும் பார்க்கல, இது ஒரு நீண்ட கால சமூக பாதுகாப்பு திட்டமா பார்க்கப்படுது. இந்த விரிவாக்கத்தோட தாக்கத்தை நேரடியா பார்க்க உங்க குறிப்புகள்ல அரியலூர் மாவட்டத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி பத்தி இருக்கு. டிசம்பர் 15ஆம் தேதி அமைச்சர் சாசி சிவசங்கர் 2ஆம் கட்டமா 16,525 பெண்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்திருக்கார். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா பணம் போடும்போது எதுக்கு தனியா ஒரு விழா வச்சு ஏடிஎம் கார்டு கொடுக்கணும்? இது வெறும் போட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நேரடி பண பரிமாற்றம்ங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஆனா கையில ஒரு ஏடிஎம் கார்டை கொடுக்கறது நிதி சுதந்திரத்தோட ஒரு உறுதியான சின்னம். ஓ, சிம்பாலிக்கா சொல்றீங்க. கரெக்ட். குறிப்பா இது நாள் வரைக்கும் பேங்க் பக்கமே போகாத ஒரு கிராமத்து பெண்ணுக்கு அந்த கார்டு கொடுக்கற தன்னம்பிக்கை ரொம்ப பெரியது. இது ஏன் பணம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்குங்கிற உணர்வை கொடுக்கும். அது சரிதான். அந்த அரியலூர் புள்ளி விவரங்களை பாருங்க. உடையார்பாளையம் வட்டத்துல மட்டும் மாசம் கிட்டத்தட்ட 59 லட்சம் ரூபாய் இந்த திட்டம் மூலமா உள்ள வருது. இந்த பணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அந்த ஊர்ல இருக்கிற டீ கடைக்கு, காய்கறி கடைக்கு, துணி கடைக்கு போகுது. இது ஒரு பெரிய உள்ளூர் பொருளாதார சுழற்சியை உருவாக்குது. நீங்க சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. நான் உங்க நோட்ஸ படிக்கும்போது ஒரு கதைய மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு வயசான பாட்டி இந்த 1000 ரூபாயில ஆடு, கோழி வாங்கி அவங்க வாழ்வாதாரத்தையும் மாத்திக்கிட்டாங்கன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுதான் அரசாங்கம் எதிர்பார்க்கிற மாற்றமா? மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. இது ஒரு சாதாரண பண உதவிக்கும் ஒரு நுண்முதலீட்டுக்கும், அதாவது மைக்ரோ கேபிட்டலிசம்க்கும் உள்ள வித்தியாசம். அரசாங்கத்துக்கு இது மாசம் 1000 ரூபாய் செலவு. ஆனா அந்த பாட்டிக்கு அது அவங்களோட சின்ன பிசினஸ்க்கான மூலதனம். வாவ்! இதுதான் இந்த திட்டத்தை வெறும் நலத்திட்டம்ங்கிற இடத்துல இருந்து பொருளாதார மேம்பாட்டு திட்டம்ங்கிற இடத்துக்கு மாத்துது. இது ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் செய்தி. அதனாலதான் அமைச்சர் இந்த திட்டத்தை புதுமை பெண், காலை உணவு திட்டம் எல்லாத்துக்கும் மகுடம் வைத்தார் போல் இருக்குன்னு சொல்றார். இது தனித்தனி திட்டங்கள் இல்ல. இது ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான ஒருங்கிணைந்த செயல்பாடு. ஓகே. அப்போ ஒரு பக்கம் அரசாங்கம் தவறுகளை திருத்தி புதுசா ஆட்களை சேர்த்து அவங்களுக்கு நிதி சுதந்திரத்துக்கான கருவிகளையும் கொடுத்து ஒரு பெரிய உள்ளடக்கத்தை இன்க்ளூஷனை நோக்கி போகுது. ஆனா நீங்க அனுப்புன அடுத்த அப்டேட் இதுக்கு அப்படியே நேர்மாறா சிலரை வெளியே தள்ளுற மாதிரி இருக்கு. ரேஷன் கார்டுக்கான இகேவைசி கட்டாயம்ங்கிற விஷயத்துக்கு வரும். இந்த 2 எதிரெதிரான நோக்கங்களும் எப்படி ஒன்னா பொருந்தும்? இது ஒரு அருமையான கோணம். ஒரு பக்கம் உள்ளிழுத்தல், இன்னொரு பக்கம் வடிகட்டுதல். அரசாங்கத்தோட பார்வையில இது ரெண்டும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். ரெண்டோட நோக்கமும் ஒண்ணுதான். தகுதியான நபருக்கு மட்டும் பலன்கள் போய் சேரணும். ஓ, மகளிர் உரிமை தொகையில தகுதியானவங்க விடுபட்டு போயிருந்தா அவங்கள உள்ள கொண்டு வராங்க. ரேஷன் திட்டத்துல தகுதி இல்லாதவங்க, போலி அட்டைகள், இறந்தவங்க பேர்ல பலன்கள் போயிட்டு இருந்தா அதை தடுக்கிறாங்க. இந்த வடிகட்டுதல் நடவடிக்கைய சுத்தப்படுத்துதல்னு அரசாங்கம் சொல்லுது.
சரி, இந்த சுத்தப்படுத்துதல் அவசியம்தான். ஆனா இதை எப்படி செய்ய போறாங்க? ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஃபோன் நம்பர் எல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேரா ரேஷன், ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு 2 ஆப் மூலியமா வீட்ல இருந்தே இதை முடிக்கலாம்னு உங்க குறிப்புல இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இது சுலபமா இருக்கலாம். ஆனா நிஜத்துல இது எல்லாருக்கும் அவ்ளோ சுலபமா? கண்டிப்பா இல்ல. அரசாங்கத்தோட அறிவிப்புல எளிதாக முடிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கலாம். ஆனா நடைமுறை சவால்கள் நிறைய இருக்கு. முதல்ல இதுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வேணும். அடுத்து ஒரு நிலையான இன்டர்நெட் இணைப்பு வேணும். ம், மூணாவது இந்த ஆப்ஸை எப்படி பயன்படுத்தணுங்கிற டிஜிட்டல் அறிவு, அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி வேணும். முக்கியமா அந்த ஆதார் ஃபேஸ் ஐடி ஆப்ல முகத்தை ஸ்கேன் பண்ற தொழில்நுட்பம் வெளிச்சம் கொஞ்சம் சரியில்லைன்னா கூட வேலை செய்யாது. அட. அதனால யோசனையில இது எளிமையானதா இருந்தாலும் இத செயல்படுத்துறது பலருக்கும், குறிப்பா இந்த திட்டத்தையே நம்பி இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கலாம். இப்போதான் எனக்கு ஒரு விதமான பதட்டம் வருது. நாம மகளிர் உரிமை தொகை விஷயத்துல அந்த ஆடு வாங்கின பாட்டியோட எழுச்சூட்டும் கதையை பத்தி பேசினோம். இப்போ இந்த இகேஒய்சி விஷயத்துல இதுக்கு எதிர்மறையான ஒரு சோக கதை உருவாக வாய்ப்பு இருக்கா? உதாரணத்துக்கு, ஒரு கிராமத்துல நெட்வொர்க் சரியா இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற வயசான தம்பதி சரியா செல்ஃபி எடுக்க தெரியாததாலேயோ இல்ல அவங்க போன் சரியா வேலை செய்யாததாலேயோ அவங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டா என்ன ஆகும்? அவங்களோட வாழ்வாதாரத்தையே இழக்க நேரிடுமே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையான ஒரு அபாயம். இதுதான் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கிற திட்டங்களோட இருண்ட பக்கம். ரேஷன் கார்டுங்கிறது வெறும் அரிசி பருப்பு வாங்குறதுக்கான ஒரு அட்டை மட்டும் கிடையாது. ஆமா, அது ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி ப்ரூஃப். அது ஒரு முக்கியமான அடையாளச் சான்று, முகவரிச் சான்று. பல அரசு நலத்திட்டங்களுக்கு அதுதான் அடிப்படை. கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மாவு, குழந்தைங்களுக்கு சத்துணவுன்னு பல விஷயங்கள் அதை நம்பித்தான் இருக்கு. அதனால இகேஒய்சி பண்ண தவறினா உணவுப் பொருட்களை இழக்கிறது மட்டும் இல்ல, மத்த பல அத்தியாவசிய சேவைகளையும் இழக்க நேரிடும். இதுதான் அரசாங்கத்தோட செயல்திறனுக்கும் எஃபிஷியன்சிக்கும் ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமைக்கும் ஆக்சஸ்க்கும் நடக்கிற போராட்டம். அப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வர முடியாதவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வழிமுறை இருக்கா? அரசாங்கம் இ-சேவை மையங்களை இதுக்கு உதவி பண்றாங்களா இல்ல மக்கள் அவங்க பாட்டுக்கு விட்டுட்டாங்களா? இப்போதைக்கு இருக்கிற தகவல் படி ரேஷன் கடைகள்லயும் கைரேகை மூலமா இது சரிபார்க்க வசதிகள் இருக்கு. ஆனா அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த உந்துதலும் மக்களை செயலிகளை பயன்படுத்த வைக்கிறதுல தான் இருக்கு. இங்கதான் அந்த டிஜிட்டல் பிளவு, டிஜிட்டல் டிவைட் ஒரு பெரிய சிக்கலா மாறுது. தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க சுலபமா வேலையை முடிச்சிடுவாங்க. தெரியாதவங்க உதவிக்கு ஆள் தேடி அலைய வேண்டியிருக்கும். இந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு ஒரு முறையான உதவி அமைப்பு இருக்காங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆக இன்னைக்கு நம்ம பார்த்த 2 அறிவிப்புகளும் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை காட்டுது. ஒரே அரசாங்கம் ஒரே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 2 பெரிய வேலைகளை செய்யுது. ஒன்னு ஒரு பாதுகாப்பு வலையை விரிவுபடுத்துறதுக்கு, இன்னொரு பாதுகாப்பு வலையை இறுக்கமாக்குறதுக்கு. கரெக்ட். இதுதான் தரவுகள் அடிப்படையாக கொண்ட நிர்வாகத்தோட, டேட்டா டிரிவன் கவர்னன்ஸோட இயல்பு. இதுதான் நலத்திட்டங்களோட எதிர்காலம். இது ஒரு பக்கம் செயல்திறனையும் வெளிப்படைத்தன்மையும் அதிகரிக்குது, முறைகேடுகளை தடுக்குது. ஆனா அதே சமயம் தொழில்நுட்பத்தை அணுக முடியாத ஒரு சாராரை ஒதுக்கி வைக்கிற அபாயத்தையும் உருவாக்குது. இந்த 2 திட்டங்களுமே தகுதியானவங்களுக்கு பலன் சேரணும்னு தான் சொல்லுது. ஆனா தகுதிங்கிற வார்த்தையோட அர்த்தமே இங்க மாறுபடுது. இந்த விவாதத்திற்கு பிறகு உங்க மனசுல ஒரு ஆழமான சிந்தனை எழலாம். இந்த புதிய டிஜிட்டல் யுகத்துல ஒரு அரசு நலத்திட்டத்திற்கு தகுதி என்பது இனிமேல் ஒருவருடைய பொருளாதார நிலையை மட்டும் பொறுத்ததா, இல்ல இந்த டிஜிட்டல் உலகத்தை வெற்றிகரமாக கையாளும் திறனையும் பொறுத்ததா? ஒருவேளை எதிர்காலத்துல டிஜிட்டல் தகுதியும் ஒரு முக்கியமான அளவுகோலா மாறுமா? அப்படி மாறும்போது அந்த டிஜிட்டல் கோட்டுக்கு அந்த பக்கம் மாட்டிக்கொள்கிறவர்களின் கதி என்னாகும் என்பதை பற்றி நீங்க யோசிக்கலாம்.